அந்த பேட்ஸ்மேன் யாருன்னு தெரிஞ்சா அவர் பேரை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த ஒரு பால் கிரிக்கெட்லயே இல்லீகல் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதனால நிறைய கிரிக்கெட்டர்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகி இருந்திருக்காங்க. அப்பயும் இந்த ஒரு பால் போடுறத பேன் பண்ண முடியல. 1996ல ஒரு பவுலர் வந்து ஸ்விங் பவுலிங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறாரு. அது வேற யாரும் இல்ல, ரிவர்ஸ் ஸ்விங்கோட கிங் நம்ம வாசிம் அக்ரம் தான். 145 கிலோமீட்டர்ஸ்ல பால லேட்டா ஸ்விங் பண்ணுவாரு. பேட்ஸ்மேன் ரியாக்ட் பண்றதுக்குள்ள பால் ஸ்டிக்க புடிங்கிரும். சேம் ரன் அப், சேம் ஆக்ஷன், ஆனா பிசிக்ஸ் மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அது ஏன்னு பல கோச்சஸால கூட இப்ப வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அவரோட ரன் அப், அவரோட ஆக்ஷன் எல்லாமே மத்த பவுலர்ஸ் மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அவரோட ஸ்விங் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். அது ஏன்னு அப்ப இருந்த கோச்சஸும் சரி, இப்ப இருந்த கோச்சஸும் சரி அவங்களால கண்டே பிடிக்க முடியல. அப்படி ஒரு மேஜிக்கை தான் அவர் கையில வச்சிருந்தாரு. அதுவும் இல்லாம வசீம் அக்ரமால மட்டும்தான் பழைய பால்ல ரெண்டு பக்கமுமே ஸ்விங் போட முடியும். இப்ப கூட சில பவுலர்ஸால இந்த ரிவர்ஸ் ஸ்விங்க ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ண முடியல. உங்களுக்கு தெரிஞ்ச கரண்ட் பிளேயர்ஸ்ல யார் ரிவர்ஸ் ஸ்விங் நல்லா போடுவாங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான ஸ்டார்ட் என்னன்னா, வாசிம் அக்ரம் 356 ஓடிஐ மேட்ச் ஆடி இருக்காரு. அதுல வெறும் 12 சிக்ஸ் தான் கன்சீட் பண்ணிருக்காரு. அந்த 12 சிக்ஸ்ல 9 சிக்ஸ ஒரே ஒரு பேட்ஸ்மேன் தான் அடிச்சாரு. அந்த பேட்ஸ்மேன் யாருன்னு தெரிஞ்சா அவர் பேரை கமெண்ட்ல சொல்லிடுங்க.